تكريما كبيرا وأميرا. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய தாலீமுடைய மஜ்லிஸ் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாடி இன்னைக்கு ஜெயபாசித் உஸ்தாத் தான் பேசுவேன். ஜெயபாசித் உஸ்தாத் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்தாங்க. 10 மணிலேருந்து காதில் மாட்டி ரொம்ப நேரம் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்தாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸு அவங்க கோர்வை செஞ்சதில் சரியாக கோர்வையே ஆகலை. அப்போ பாசித் உஸ்தாத் வந்தாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக பேசிட்டு ஆகணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் விளையாட்டாக பாசித் உஸ்தாத் கொஞ்சம் வேகமாக சொல்லுவாங்களே, இன்னைக்கு கண்டிப்பாக பேசிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அந்த பக்கம் பாசித் உஸ்தாத் போயிட்டாங்க. ஜெயபாசித் உஸ்தாத் எனக்கு திரும்பி சொல்கிறாங்க, இப்படிலாம் சில நேரம் நம்மளை எமோஷன் ஆக பார்ப்பாங்க, அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நிதானத்தை இழக்காமல் எப்பயுமே நம்ம கருத்தில் கரெக்டாக நின்றணும் அப்படின்னு சொல்லி ஜெயபாசித் உஸ்தாத் சொன்னாங்க. அவன் தயாராகிட்டாங்க, எனக்கு அடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சொல்கிறேன், ஜெயபாசித் உஸ்தாத் சில நேரம் எங்கள்கிட்டலாம் நாங்கள் சொல்கிறத கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக கவனித்து சில தகவல்களை சில நாட்கள் கழித்து சொல்லும்போது தான் தெரியும் உஸ்தாத் ரொம்ப நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் சைஃப் உஸ்தாதை சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க சைஃப் உஸ்தாதை நல்லா உக்கரமாக்கி விட்டாங்க போல் இருக்கு. அதனால தான் அந்த தொழுகை, அந்த இபாதத்து, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் ரொம்ப ஈடுபாடாயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜெயபாசித் உஸ்தாத் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை கவனித்து சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அது ரொம்ப ஆழமான விஷயமா தான் இருக்கும். அப்படி இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்ட கேள்வியின் வரிசைகளிலே இன்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு புஷ்ரா அப்படிங்கிற சோபனங்கள் உண்டு அப்படிங்கிற அந்த செய்திக்கு என்ன விளக்கம் என்று கேட்கப்பட்ட பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானாரிடத்திலே நான் இதை கேட்ட போதும் கூட பெருமானார் சொன்னார்கள், மா சஅலனி அன்ஹா அஹதுன் கைரக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன்னை தவிர்த்து, ஒரே ஒரு மனிதரை தவிர்த்து உனக்கு நீ தான் அடுத்து இந்த கேள்வியை கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த புஷ்ராங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஹிய அர்ருய சாலிஹா, அழகிய நல்ல கனவுகள், யராஹா அல் முஸ்லிமு அவ் துராலஹு. ஒன்று அந்த நல்ல கனவு, அந்த நல்ல கனவை இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல கனவை அவர் பார்ப்பார், அல்லது தேவை ஏற்பட்டால் அவருக்கு காட்டப்படும் என்று பெருமானார் சொல்கிறார்கள். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது நாம் நல்ல கனவை காண்பது ஒரு வகை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு வகை அவு துரா லஹு, அவருக்கு தேவைப்பட்டால் காட்டப்படும் என்று சொல்கிறார்கள். அப்ப அதற்கு இமாம்கள் குருத்துபி இமாம் விளக்கம் சொல்லும் பொழுது, காட்டப்படும் அந்த கனவுகள் அவங்களுக்கு காட்டப்படும் அப்படின்னா புஷ்ரா அப்படின்னு சொன்னா வெறும் நல்ல கனவு வர்றது மட்டுமே புஷ்ரா கிடையாது. குருத்துபி இமாம் சொல்கிறார்கள், ஒரு மனிதருக்கு எச்சரிக்கை அடிப்படையில் ஒரு கனவு கொடுக்கப்பட்டாலும் அதுவும் அவருக்கு நல்லது தானே. ஏன்னா அவர் அந்த பிரச்சனையில் இருந்து தவிர்த்துக்கலாம், அல்லது அந்த ப்ராப்ளம்ல அவர் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக சில எப்படி சொல்லப்படுதுன்னா லாய சுர்ருஹா அர் ராயி, அதாவது அதை பார்ப்பவனுக்கு அந்த கனவு சந்தோஷத்தை தராது, ஆனால் அதுவும் நல்ல கனவருடைய லிஸ்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி குருத்துபி இமாம் சொல்றாரு. காரணம் என்ன, அந்த கனவை பார்ப்பதின் மூலம் அவர் தனக்கு ஏற்பட இருக்கிற அந்த கஷ்டத்தை அல்லது தனக்கு ஏற்பட இருக்கிற சிரமத்தை தவிர்ந்து கொள்வதற்கு அது ஒரு இன்டிமேஷனா இறைவன் சில நேரத்துல நல்லோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாகவும் அது சொல்லப்படுது. அதற்கு உதாரணமாக அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் ஒரு கனவு கண்டு ஷாஃபி இமாம் அவர்களுக்கு அந்த கனவை சொல்லி, உன்னுடைய வாழ்விலே இப்படி ஒரு பிரச்சனை வர இருக்கிறது என்று ஒரு கடிதத்தின் மூலமாக அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணதாகவும் நமக்கு செய்திகள் சொல்லப்படுது.
அப்ப சில நேரத்திலே நம்மை பற்றியான சில நமக்கு பார்க்க பிடிக்காத செய்திகளாக இருந்தாலும் அதுவும் இந்த புஷ்ரா அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல தான் வரும்னு சொல்லி பெரியார்கள் சொல்கிறார்கள். அப்ப அதுக்கு அதே மாதிரி நபிமார்கள் இந்த கனவை கண்டால், முஃமின்கள் இந்த கனவை கண்டால் இப்படி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த கடைசி நேரத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அந்த திரையை விளக்கிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்களாம், இதோடு என்னோடு நபித்துவம் முடிகிறது, என்னோடு இந்த தூதர் அந்த நபித்துவம்ங்கிறது என்னோட முடிகிறது என்று சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் வருத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப எங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தேவை, நாங்க ஏதாவது ஒரு செய்தியை எதிர்பார்த்திருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன, எதை வச்சு நாங்க அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவங்க பெருமானார் சொல்லுவார்கள், பத்தியத்தில் முபஷ்ஷராத், பின்னாடி வரக்கூடிய அந்த நல்லோர்களுக்கு வரக்கூடிய அந்த கனவுகளின் மூலமாக அந்தந்த நாட்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இறைவன் என்ன செய்வான், தீர்த்து வைப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு செய்தி எப்படி வருதுன்னா, சஹாபாக்களுடைய காலத்தை விட தாபியன்களுடைய காலத்திலே அதிகம் கனவுகளை தாபியன்கள் பார்த்து நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண மாதிரிலாம் சொல்லப்படுது. ஏனென்றால் சஹாபாக்களுடைய காலத்திலே குழப்பங்கள் மிக குறைவு, ஆனால் தாபியன்களுடைய காலத்திலே அப்பதான் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் நமக்கு தொடங்குற நேரமா இருந்த நேரத்துல அதிகமான பிரச்சனைகள், அதிகமான தீர்வுகள் கனவுகளின் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே நபிமார்களுக்கு இந்த கனவுகள் வந்தால் அது வஹீயினுடைய ஆரம்பமாகவும் நமக்கு பெரியார்கள் சொல்றாங்க. நம்ம குரான் இப்ராஹிம் நபியுடைய அந்த கனவை பற்றி நாமெல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னி அதுபஹுக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து வரும், ஃபந்தூர் மாதா தரான்னு கேட்பாங்க. அதாவது அதுபஹுக்க ஃபில் மனாம், நான் கனவுல உன்னை அறுப்பதை போல காண்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபிக்கு சொல்லுவாங்க. அப்ப நபிமார்களுக்கு கனவுகள் வந்தால் அது வகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது போல இந்த கனவுகளை சொல்லக்கூடிய அந்த நபர்கள், அதாவது நாளை அந்த கனவுகள் அந்த கனவுகளின் மூலமாக நமக்கு அந்த நல்ல கனவுகள் அல்லது பெரியார்களின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களுக்கான தீர்வுகள் கனவின் மூலமாக கொடுக்கப்படுவது குறைந்தால் அது கியாமத்து நாளுடைய அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. நாளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை அழிக்கும் பொழுது அழித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் இருப்பார்கள். அந்த காலம் எப்படி சொல்லப்படுதுன்னா, பெருமானாருடைய காலம், சஹாபாக்களுடைய அந்த காலம் எப்படி புனிதமானதோ அதற்கு அடுத்த கட்டமாக மிக தூய்மையான ஒரு காலம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது ஈசா நபி தஜ்ஜாலை அழிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் தான். அந்த நேரத்தில் வரக்கூடிய எல்லா கனவுகளுமே உண்மையான கனவுகளாக, உண்மையான அந்த கனவின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு உண்மையான தீர்வுகளாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த கனவுகளை சொல்லக்கூடிய நபர் அவர் உண்மையானவராக இருக்கணும். அவருடைய அந்த நேர்மை, அவருடைய வரகைய பேணுதல், அவருடைய அந்த ஒழுக்கத்தை பொறுத்து தான். ஏன்னா இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு கனவுல அதை கண்டேன், இதை கண்டேன், நேற்று நைட்டு நான் அதை பார்த்தேன், இன்னைக்கு நைட்டு நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்முடைய வரலாறுகளை நிறைய கடந்திருக்கிறது. அந்த கனவை வைத்து சோபனங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிறைய முதல்வர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கனவின் சோபனங்களை நிறைய பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த கனவினுடைய அந்த சோபனத்தை சொல்லக்கூடிய நபரை வைத்துத்தான் அந்த செய்தியை நாம கணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இது இந்த உலகத்திலே லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, நாளை மறுமையிலே அதே நபர்களுக்கு என்ன அந்த புஷ்ராங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கபரிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அவர்களிடத்திலே நாதா முனாதின் ஒரு நபர் மலக்குகள் கேட்பார்கள், மன் ரப்புக், அந்த கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு இவர்கள் சரியாக பதில் சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த அடியான் உண்மையே சொன்னான், இந்த அடியான் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை, இவன் எதை சொல்கிறானோ அதே போலயே வாழ்ந்தான், என்னுடைய நேசனுக்கு, என்னுடைய அடியானுக்கு அழகிய விரிப்பை விரியுங்கள், அவர் அழகா நீங்க என்ன செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லி மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அப்படின்னு சொல்லப்படுது. நாளை மறுமை அது போல இந்த இவைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஆயத்துக்கு முன்னாடி ஆயத்து என்ன வரும், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அப்படின்னு அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவங்களுடைய தன்மை என்ன, ஈமான் இருக்கும், தக்வா இருக்கும்.
அவர்களுக்கு தான் இந்த தன்மைகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த புஷரான்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த புஷரானா என்ன அப்படின்னா கனவின் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய நல்ல உதிப்புகள். இந்த உதிப்புகள் யாருக்கு ஏற்படும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஈமானும் தக்வாவும் உள்ள இறை நேசர்களுக்கு இது ஏற்படும் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப இறை நேசர்கள் யாரு? ஷாஃபி இமாம்கிட்ட வந்து கேட்கப்பட்டதா, ஒரு மனிதர் தண்ணியில் நடக்கிறார், காத்துல பறக்கிறார், இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஷாஃபி இமாம் சொன்னார்களாம், அவன் எங்க வேணா என்ன மேஜிக் வேணா அவர் செய்யட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்வியல் முறை குர்ஆன் ஹதீஸிற்கு ஒத்து போகுது அப்படின்னு சொன்னா அவரு உண்மையான ஒரு இறைநேசராக நாம், அவர் என்ன மேஜிக் பண்ணாலும் சரி பண்ணாட்டையும் சரி, என்ன பண்ணாலும் சரி பண்ணாட்டையும் சரி, குர்ஆன் ஹதீஸுக்கு அவருடைய வாழ்வு ஒத்து போனால் அவரை வந்து நம்ம இறைநேசராக ஏற்றுக்கொள்ளலாம். அதை தவிர்த்து என்ன மேஜிக் பண்ணாலும் சரி, ஏன்னா மேஜிக்ங்கிறது ஒருவன் இறைவன் புறத்திலிருந்து நேசத்தை பெற்று தான் பண்ணணுங்கிறல. சைத்தானுக்கு கூட மேஜிக் தெரியும், ஜின்களுக்கு கூட. எத்தனையோ இறைவனை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் இந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, மேஜிக்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. இது என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல நூஹ் நபி ஒரு துஆ செய்வாங்க, வலா ததருன்ன வத்தவு வலா சுவாஉ வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து வரும். இப்ப இந்த ஆயத்துல வரக்கூடிய அந்த நபர், அதாவது வத்து சுவா யகூஸ் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு தனிநபருடைய பெயர் தானா. நூஹ் நபி இதெல்லாம் அழிக்க சொல்லி துவா செய்யறாங்க. அல்லாஹ்ட்ட துவா செய்யும் பொழுது, எனக்கு வந்து யாருமே ஒத்துழைக்கல, எவ்வளவோ இத்தனை வருடங்கள் நான் ஈமானையும் இஸ்லாத்தையும் எத்தி வைத்தும் கூட யாருமே அதை ஏத்துக்க தயாரா இல்லை, அதனால யாரெல்லாம் நீ எதையுமே விட வேண்டாம்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணும் பொழுது இந்த தனிநபர்களுடைய பெயரை எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. சரி, இந்த தனிநபர் யாரு அப்படின்னா அவங்கள பற்றி சொல்லப்படும் பொழுது இவர்கள் எல்லாம் நூஹ் நபியினுடைய காலத்திலே வாழ்ந்த நல்ல மனிதர்களாம். நூஹ் நபியினுடைய காலத்திலே வாழ்ந்த ரிஜாலுன் சாலிஹூன் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப இறை பொருத்தம் நல்ல மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள். பிற்காலத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு சைத்தானுடைய அந்த ஏவுதல், அவனுடைய அந்த தூண்டுதல் மூலமாக, சில நபர்களின் மூலமாக அவங்களுடைய அந்த அடக்கஸ்தலம் வந்து கபராகி அது வணக்கஸ்தலமாக மாறுகிறது. இப்படியும் சில இறைநேசர்கள் நம்முடைய பார்வையில் என்ன செய்யறாங்க, கெட்டவர்களாகவும் தெரியும், ஆனா அவங்க கெட்டவங்க இல்லை. அது போல சில நபர்கள் நல்லவங்களாகவும் தெரிவாங்க, ஆனா அவங்க நல்லவங்க இல்லை. அவங்க உண்மையிலே இறைநேசர்கள் தான் அப்படிங்கிறத அளவிடுறதுக்கு ஷாஃபி இமாம் ரெண்டே விஷயம் தான் சொல்றாங்க. அவர்களிடத்திலே பரதுகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் நபிக்கு சொல்லும் பொழுது, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், அந்த மவுத் வர்ற வரைக்கும் நான் இபாதத்தை செஞ்சுதான் ஆகணும், வணக்கங்கள் செஞ்சுதான் ஆகணும். எதையும் மிஸ் பண்றதுக்கு யாருக்கும் பெர்மிஷன் இல்லை. பெருமானார் கடைசி நேரத்துல கூட எழுந்து தோல்ல கை போட்டு போய் உதவி செஞ்சாங்க, ஜமாத்தை அட்டன் பண்ணாங்க, தொழுதாங்க, அமல்களை செஞ்சாங்க. எதையுமே அவங்க மிஸ் பண்ணலங்கிறது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியகல் யகீன். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவனிடத்துல ஃபரதை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அதுக்கடுத்து வந்து தவறான ஹராமான விஷயங்களை விட்டும் பேணுதலா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். இந்த அவுலியாக்கள்லயே அடுத்த தரஜா என்ன அப்படின்னா, நம்ம ஹதீஸ் கேள்விப்படுவோம் இல்லையா, ஒரு மனிதன் நஃபிலை தொழுவான், அந்த நஃபில்களின் மூலமாக இறைவனை அவன் தொடர்ந்து நெருங்குவான். ஒரு கட்டத்துல அவனுடைய நெருக்கம் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, அவன் பேசக்கூடிய பேச்சாக, அவன் நடக்கக்கூடிய நடையாக, அவனுடைய செயலாக நான் மாறிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அவருடைய அந்த செயல்பாடு எப்படி மாறிடும் அப்படின்னா, முழுக்க 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 அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அவர்களுக்கு இதை அல்லாஹ் சொன்னானா சொல்லலையான்னு சந்தேகம் ஏற்பட்டாலே அந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சுதான் விடணும்னு அவசியம் இல்லை. அதில் அவர்களுக்கு ஒரு சின்ன மன நெருடல் ஏற்பட்டாலே அதை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள். இது இரண்டாவது வாரம். இப்படி அந்த ருயா லஹமுல் புஷ்ரான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த புஷ்ரால வரக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அந்த ஏற்படக்கூடிய மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஷாஃபி இமாம் சொன்னதை போல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுமையாக மாற்றம் இல்லாத, அதாவது கராமத் அப்படின்னா, கராமத்னா என்ன சொல்லப்படுதுன்னா, இமாம் சொல்றாங்க, அஅதமுல் கராமத்தி லுசூமுல் இஸ்திகாமத்தி. அதுதான் கராமத்திலேயே மிக உயர்ந்தது என்ன அப்படின்னா,
இஸ்திகாமத்தை ஒரு மனிதன் நிலையாக ஒரு செயலை செய்யக்கூடிய தன்மையை பெற்று விட்டால், நன்மையை அந்த தன்மையை பெறதுதான் உண்மையிலே சிறந்த இஸ்திகாமத். அப்ப இஸ்திகாமத்னா எதுல நம்ம இஸ்திகாமத்தா இருக்கணும்னா, நமக்கு அல்லாஹ் கொடுத்த கடமைகளை நிறைவேற்றுவதில் நாம் இஸ்திகாமத்தா இருக்கணும். நாம் செய்ய வேண்டிய அமல்களில் என்ன செய்யணும்? இஸ்திகாமத்தா இருக்கணும். இன்னொரு கவுல் சொல்லப்படுது, அந்நப்சு தாலிபுல் லில் கராமா. நம்முடைய மனசு என்ன செய்யுதுன்னா கராமத்தை ஆசைப்படுது. நம்ம ஏதாவது அதாவது கராமத்துனா என்ன, ஒரு ஒரு சின்ன யாருக்கும் இப்படி சொல்றது, ஒருத்தரால செய்ய முடியாத விஷயத்த இன்னொருத்தருக்கு அது அல்லாஹ் லேசாக்கி தருவா, அது அவங்க பெருசா செய்வாங்க. ஆனா இது என்ன சொல்லப்படுதுன்னா, அந்நப்சு தாலிபுல் லில் கராமத்தி வல்லாஹு யுதாலிபுஹா பில் இஸ்திகாமத்தி. நம்மெல்லாம் மனசு என்ன செய்யப்படுது? கராமத்தை ஆசைப்படுது. ஆனா அல்லாஹ் அந்த கராமத்தை எதுக்கு வசப்படுத்தி இருந்திருக்கான்னா, இஸ்திகாமத்துக்கு கராமத்தை அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த புஷரா அப்படிங்கிற அந்த நல்ல செய்திகளை பெறக்கூடியவர்களாக, இறைவனிடத்திலிருந்து நல்ல உதிப்புகளை பெறக்கூடிய நபர்களாக, அல்லாஹ் இந்த தன்மையுடைய நபர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.